டிடிஎஃப் வாசனை பார்க்க கூட தான் 20,000 பேர் வந்தாங்க. கூட்டத்த கூட்டுனா முதலமைச்சர் ஆயிரலாம்னு நினைச்சிருந்தா, டிடிஎஃப் வாசன் எப்பவும் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. வெறும் ரசிகர் கூட்டத்த வச்சு முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினைக்கிற விஜய்க்கு மக்கள் வந்து தக்க பாடம் கொடுப்பார்கள் அப்படின்னு நக்கீரன் கோபால் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தாஜ்மஹால், ஈஃபில் டவரு செட்டு போட்டு கண்காட்சி போட்டா, மக்கள் அது முன்னாடி போய் ஃபோட்டோ எடுக்க கூட்டம் கூட தான் செய்வாங்க. அதெல்லாம் வெறும் அட்டைகள். ஆனா, அதற்கு அஸ்திவாரமும் கொள்கை கிடையாது. தட்டுனா போதும் எல்லாம் கீழ விழுந்துரும். ஆனால் திமுக அப்படி கிடையாது. கொள்கை எனும் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால திமுகவை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாராலும் நெருங்க கூட முடியாது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். விஜய் சார் மெச்சூரிட்டி பார்க்குறப்ப ரொம்ப வியப்பா இருக்கு. குழந்தை போல பேசுவாரு. ஆனா இப்ப ரொம்ப மாறிட்டாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அவர் ஒரு இடத்துல வந்து உட்காரணும்னு. அவரு பொறுமைக்கும், அமைதிக்கும் நிச்சயம் கடவுள் ஒரு இடத்த குடுப்பாரு அப்படின்னு நடிகை கோவை சரளா அவர்கள் பேசியிருக்காங்க. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ அருகே கார் வெடிப்பு சம்பவம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. விலை மதிப்பற்ற உயிர்களை பலி கொண்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஊரே போட்டுருச்சு. அதனால தான் அவருக்கு ரசிகர் கூட்டம் எல்லாமே வாக்கா மாறுச்சு. அந்த வாக்கு நம்பியாருக்கு விழுந்திருக்காது. எம்ஜிஆரை போல தான் மக்கள் வந்து விஜயை நம்புறாங்க. எம்ஜிஆருக்கு நடந்தது விஜய்க்கும் நடக்கும் அப்படின்னு ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் பேசியிருக்கிறார். தளபதி கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா ஓகே அப்படின்னு இருந்துருவாரு. ஆனா வெற்றி அடையல அப்படின்னா அந்த வெற்றி அடைவதற்காக போராடி கொண்டே இருப்பாரு. பார்ப்போம், அவர் 2026ல வெற்றி அடைவாரா, வெற்றி அடைவதற்காக போராடி கொண்டே இருப்பாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். புதிதாக கட்சி ஆரம்பித்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னா அது விந்தையிலும் விந்தையா இருக்குது அப்படின்னு பாஜக பொதுச் செயலாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறார். அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசும் விஜய் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல் பாதியில் சென்றவர். அதனால் மக்கள் அவரை ஏற்க மாட்டார்கள். விஜயின் பேச்சை மக்கள் யாரும் ஆமோதிக்க மாட்டார்கள் அப்படின்னு திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்.